ஷேய் நந்தி பேசுகிறேன்டா. நாங்கள் ஐயா வீட்டுக்கு முன்னாடி நிற்கேன். தெக்கான் பார்த்தா இவன் உட்காந்துருந்தான். நானே ஐயாட்ட சொன்னேன், ஐயா எப்படியா கிளப்பி விட்ருங்க, அதில் நம்ம இதால் சீரழிஞ்சோம், ஏழை நாட்டு சனினால் அழுதுகிட்டே கேட்டேன். என்னடா அது எனக்கு தெரியும்டா அப்படின்னு ஐயா சொன்னார். பெர்ரா சுத்தம் பண்ண விட்டுருவான், அவன் மூளை திருப்பி சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்ன வேலை அவன் கூத்து அடிப்பான். இந்த கூத்தில் தாண்டா எல்லா உலக நாடு சொத்து பூரா மாட்ட போகிறான் அப்படின்னு ஐயா சொன்னார். என்ன கணக்கு, இவன் காவல்துறையை வைப்பான், காவல்துறையில் கையெழுத்து வாங்குவான், அடுத்தாப்புல விவோ தாசில்தார் கிராம அதிகாரியை பிடிப்பான், பிடிச்சிட்டு பழையபடி ஏற்கனவே ஒரு கணக்கு உள்ளே கொடுத்தாச்சு. தப்பு செஞ்சுருக்கான், உள்ள காவல்துறையும் அடுத்து கிராம விவோ போயிருக்கு. இப்போ அது நோட்டீஸ் போவாதில்ல, அது நோட்டீஸ் போவோம். பையா தான் ஐயா கடவுள் விடுவார். உடனே விட்டுட்டோம்னா பிறகு சப்பு நின்று போவோம். பையா விட்டோம்னா அங்கே ஒன்றும் நடக்கலை. அடுத்தாப்புல பத்திரம் போட்டோம், என்ன செய்ய போகிறா, அப்போ கொண்டா பேப்பர் கொண்டா, எங்களுக்கு வேண்டி இருக்கு அப்படின்னு கிராம விவோ இப்போ எல்லாம் கொஞ்சம் வயசு பிள்ளையாக போட்டு அப்படியே நக்கிட்டு கிடக்கு, பிறக்கி நக்கிட்டு இருக்கு. அடுத்து காவல்துறையும் நீங்கள் போடுங்க நாங்கள் வாரோம், அது என்னன்னு பார்ப்போம். ஐயா விளையாட விட்டு பார்ப்பாருடா, விளையாடுங்கடா அப்படின்னு பார்ப்பாரு. ஆனால் இன்னும் கடவுள் உட்காந்துருக்காருன்னு தெரியாமல் தான்டா நீங்கள் ஓடிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 7 நாட்டு சனி எல்லா இடத்துலையும் நெரிப்போம். நெருக்கியில் ரொம்ப நொறுங்கிப்போம். இப்போ எல்லா பிஸ்னஸ் வியாபாரம் நொறுங்கிப்போம். சனி வெளியே கொண்டு போயாச்சுல, அது எல்லா வியாபாரம் தொழிலை நொறுக்குனாத்தான் அடங்குவான் மானிடப்போ. அதுக்கப்புறம் தான் அநியமாக சேட்டை பண்ண முறை ரோட்டுக்கு பலியாகுவான். அதான் கணக்கு. இப்போ 7 நாட்டு சனி, இன்னைக்கு சனிக்கிழமை அமோகமாக உட்காந்துருக்கான் காந்தி சிலையில. உள்ளே பத்திரம் போட்டிருக்கேடா, பத்திரம் போட்டு காவல்துறையிலேருந்து விவோ கிராம அதிகாரி தாசில்தார் விவோ கலெக்டர் எல்லாம் கணக்கு ஏற்றினவங்களுக்கு பூரா கூட்டு போய் காந்தி சிலையை அப்படியே தூக்குங்கடா. ஐயோ சனி உட்காந்தாயே எல்லாம் நொறுங்கி போகணுன்னு அதை தூக்கி பாருங்கடா, போங்கடா. அங்கே தான்டா உட்காந்துருக்கான். இங்கே 7 நாட்டு சனியை தூக்கிட்டு போயிட்டான். தூக்கி அவன் வீட்டில் வச்சுருக்கான். இங்கே பத்திரம் போட்ட நேரத்து அப்படியே ஊமையாக இருப்பான். ஊமத்தனமாக இருக்கிறோம் பெரிய விஷயங்கள் இருக்கும். இதை கலாங்கலாமா, இது இன்னும் மலையடி ஓட்டலாமா, இது பிளாட் அடிக்கலாமா, இல்லை நொறுங்கி போவாடா. ஏற்கனவே ஒரு அடி கொடுத்துருக்காரு, 50 லட்சம் உருவி விட்டுருக்காரு. இன்னும் அடுத்து எத்தனை லட்சம் ஒன்று உருவணுமோ உருவி அப்படியே மண்ணை கவ்வ விடுவார். இன்னும்மா பார். ஆனால் நீ சனியை கூட்டிகிட்டு தான் போவேன். இங்கே நேற்று எத்தனை பேர் வந்தியா, அந்த பழைய புரோக்கர் அவனை வச்சு தான் ஆடுவார் ஐயா. அவன் வந்து ஒரு கிறுக்க மாதிரி இருப்பான், லூஸ் மாதிரி இருப்பான். உள்ளே பட்டா போட்டாச்சா, பவர் போட்டாச்சா, பூரா பத்திரத்துக்கு முன்னாடி இது பதிஞ்சிருக்கா, அது பதிஞ்சிருக்கானா, அதுதான் சொல்லிட்டார்ல கடவுள் கணக்கு போட்டார்ல. பட்டா போட பவர் போட நான் கொடுக்கல. அது நீதிமன்றத்தில் கோர்ட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். நீதிபதிகள் சர்ச்சு கோட்டாருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் தெரியும். வழக்கறிஞர் 50 வயசுக்கு மேலே உள்ள வழக்கறிஞர்களுக்கு தெரியும். என்ன காரணம், அவர் பட்டா போட்டு பவர் போட்டு கொடுக்கல. இப்போ அதை பிடிக்காரு, உள்ள ஊரை மாட்டிகிட்டே வரான். இது என்ன விட, அது ஒரே பாயிண்ட்டு. நான் இராணுவத்தை வச்சு வானரப்படை வச்சு எடுப்போங்கிற வார்த்தை கரெக்டாக கோட்டார் கையில் போயிடுச்சுன்னா இவங்க பூரா சாணியை உருவி எடுத்துருவாங்கன்னு கணக்கு வரும். அதுதான்டா கணக்கு. முக்கால் சத்தியம். இப்போ அரசியல்வாதியை நொறுக்கி விட்டுருவான். 7 நாட்டு சனி சென்னை மெட்ராஸ் கன்னியாகுமரி வரைக்கும் நொறுக்கி விட்டுருவான். முக்கால் சத்தியம்.